டாபிக்ல வந்து எக்கோசிஸ்டம்ஸ் வந்து எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுது, அந்த எக்கோசிஸ்டம் வந்து ஹியூமன்ஸ்னால எப்படி அஃபெக்ட் ஆகுது, அஃபெக்ட் ஆன எக்கோசிஸ்டமை எப்படி வந்து ரெட்டிஃபை பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்குள்ள வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மனிதனுமே வந்து மனசு வச்சா எதுவுமே மனிதனால் முடியாதது வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் என்ன இது பண்றாங்க அப்படின்னா, நம்ம தொழிற்சாலையா இருக்கட்டும், நம்மளோட நிறுவனங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இயற்கைக்கு எதிராக தான் வந்து செயல்படணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதை வந்து எப்படி வந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க அப்படின்னா, இது மாதிரி தொழில் நிறுவனங்கள் நிறுவுறதா இருக்கட்டும், வீடு வந்து நம்ம கட்டிடங்கள் கட்டுறதா இருக்கட்டும், நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து மின்சாரம் இது பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மனிதனால வந்து சேவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட சூழலை வந்து நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியல, நம்மளால காக்க முடியல அப்படின்னா நம்மளோட எதிர்கால சந்ததியினையும் நம்மளுக்கான காப்பாற்றுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதில் எப்படிலாம் வந்து நம்ம ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, இப்போ ட்ரீசஸ்லாம் வந்து நம்ம எல்லாருமே ஒன்று கூடி மரங்கள் வந்து அதிகப்படியான மரங்கள் ஊன்றது மூலியமாகவும், பிளஸ் வந்து வாட்டர் வந்து தண்ணியை வந்து தேவையில்லாம வந்து வீணடிக்காம, பிளஸ் வந்து கரண்ட் மின்சாரத்தை வந்து நம்மளுக்கு போதுமான அளவு வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி மீத உள்ளதை வந்து நுகர்தல் வந்து மிக குறைவான இதை வந்து நுகர்தல் மின்சாரத்தையும், பிளஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த கழிவு நீர் இதெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் மறுசுழற்சி பண்ணி எந்தெந்ததுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கான ஒரு சோர்ஸையும், பிளஸ் வந்து காய்கறிகள் வெஜிடபிள்ஸ், அந்த இது மாதிரியான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ், அது மாதிரியான நிறைய விதமான இதை வந்து நம்மளோட இயற்கை நேச்சுரலாக வந்து க்ரோவிங் ஆகுறதுக்கான மெத்தட்ஸ் வந்து அதிகப்படியானது கல்டிவேட் பண்ணுறது மூலியமாகவும், ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்ம பில்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த ரசாயன உரங்கள்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரியான உரங்கள் பயன்படுத்தாமல் பில்டிங்ஸ் வந்து பேஸ்லேருந்து நம்ம ஏற்றும் போதுமே நிறைய விதமான சிமெண்ட், அது மாதிரி கெமிக்கல்ஸ், இது மாதிரியான இதை வந்து அந்த சாயில்ஸ்க்கு வந்து சாயிலோட சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கட்டும், சாயில்ஸோட இன்னர் லேயர்லேயே இருக்கட்டும், அவுட்டர் லேயர்லேயே இருக்கட்டும், எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஸ்ப்ரே பண்ணாமல் நேச்சுரலாகவே க்ரோவிங் ஆகுறதா இருக்கட்டும், இல்லை நேச்சுரல் பிளேசஸில் வந்து நம்ம ஹவுஸ் வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சிமெண்ட் இது மாதிரி இது இல்லாமல் ஆதிகால முறையில் வந்து களிமண் இந்த மாதிரி தானே கட்டிடங்கள் இதெல்லாம் எழுப்புனாங்க, அந்த மாதிரியான இது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த அயல்நாட்டு செடிகள்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் வந்து நம்ம வந்து க்ரோவிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரியான செடிகளை இது பண்ணாமல் நம்ம நாட்டுக்குள்ள என்ன விளைச்சலை வந்து அதிகப்படியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மண்ணுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம வந்து என்ன அறுவடை பண்ணலாம், என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு